பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 73 அதிகாரம் 28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் என்று யார் சொல்றான்னு ஆசாப் சொல்றார். அந்த சங்கீதம் முழுக்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல உலக பிரகாரமான ஜனங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் தனக்கு இருக்கிற குறைவுகளையும் அவர் பார்த்து பேசுகிறார். ஆனா முடிவில் அவர் சொல்றாரு, இப்படிலாம் நான் பேசினேன்னா நான் ஒரு மிருகத்தை போல ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம்னு. இன்னைக்கு நம்ம யாரை அண்டிக் கொண்டிருக்கிறோம்? நம்ம வருமானத்தையா, நம்ம பலனையா, இல்ல நம்ம நம்பி இருக்கிற சில மனிதர்களை, எந்த காரியத்தை நம்ம அண்டிக் கொண்டு இருக்கிறோம்? நம் தேவனை மாத்திரம் அண்டிக் கொண்டு இருப்போம், ஆனால் நிச்சயமாய் படைத்திருவோம். ஏன்னா நம்ம அண்டிக் கொண்டிருக்கிற காரியம் எதுவும் இந்த உலகத்துல நிரந்தரமற்றது. நம் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்ம வைத்த விசுவாசம், அவர் மேல வைத்த அன்பு, அவர் நம்ம கொடுத்த ரட்சிப்பு, இது நிரந்தரமானது. இதை மாத்திரம் நம்ம தற்காத்து கொண்டோம்னா, அவரை மாத்திரம் நம்ம அண்டி கொண்டோம்னா, நம்மளை ஒரு விசாலத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் நித்திய ஜீவனுக்குள்ளேயும் அவரால் நம்ம நடத்த முடியும். ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன். வனாந்திரம் 40 வருஷம், ஆனா அந்த 40 வருஷம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஆண்டவரால் நடத்த முடியும். இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லைனாலும், லாக்டவுன்ல நம்ம எல்லாம் வேலைக்கு போல, ஆனா வேலைக்கு போலனா கூட நமக்கு ஆகாரங்களை கொடுத்து நம்மளை நிரப்பி நடத்த தேவன் போதுமானவரா இருந்தார். அப்படிதான் தேவன் நம்மை குறைச்சல்களுக்குள்ளேயும் நம்மளை விசாலத்துல செழிப்பா நடத்த நம்ம ஆண்டவரால முடியும். நீங்க நம்பும் பொழுது அவர் செய்வார். நீங்க தேவனையே அண்டிக் கொள்ளுங்க. ஆசா பண்ணி கொண்டது போல நீங்க அண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து ஜெயம் பெற்றவர்களை உங்களை வாழ உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.